ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன். ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேனு, குட்டும் மாடர்ன்ஸ்ல கேனு, குட் இது 2மே ஆ ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. எப்போன்னா, நம்ம ஒரு சஜஷன் குடுக்குறோம். சரிங்களா? "நீ விரும்புனா, நீ எங்க கூட தங்கிக்கலாம்." நம்ம ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லுவோம்ல, நம்ம ஒர்க் பண்ணும்போது நெறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரூம் இல்லாம இருப்பாங்க. அப்போ வந்து, "டேய் எங்க ரூம்ல ஒரு 4 பேர் இருக்கோம். சின்ன ரூம் தான். பட் உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ அங்க தங்கிக்கலாம். உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கிட்ட நம்ம வந்து சொல்றோம். பர்மிஷன் குடுக்குறோம். அத சஜெஸ்ட் பண்றது வந்து அவங்க தான். சஜெஷன் குடுக்குறோம். சரிங்களா? அவங்களோட விருப்பம் தான். இந்த மாரியான சிச்சுவேஷன்ல உதாரணத்துக்கு அப்படியே நீ விருப்பப்பட்டா எங்க கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? கேன் குட் வச்சு சொல்லலாம் அந்த மாதிரி டைம்லலாம். அப்போ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டே வித் அஸ். அஸ் ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கேனும் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ? நம்ம எப்பப்பலாம் ஒரு ஆஃபர் குடுக்குறோம். சரிங்களா? அவங்களே முடிவு எடுத்து அவங்க விருப்பம் தான். அப்போ இது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் நீ விரும்புனா, யூ கேன் ஸ்டே வித் அஸ். நீ என் கூட தங்கிக்கலாம்ப்பா. உன் விருப்பம் இருந்துச்சுன்னா நீ என் கூட தங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாரி இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் த புக். டேக் த புக். உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ இந்த புக்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படின்ற போதெல்லாம், அதாவது உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, இந்த புக்க எடுத்துக்கலாம். உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீ என் கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கேனும் யூஸ் பண்றோம், குட்டும் யூஸ் பண்றோம். சரிங்களா? யூ கேன் ஸ்டே வித் அஸ்ன்னு சொல்லலாம். இல்ல யூ குட் ஸ்டே வித் அஸ்ன்னு சொல்லலாம். எப்போ? இஃப் யூ வாண்ட். நீ விரும்பும்போது. சரிங்களா? அப்ப இந்த டைம்லலாம் மாடர்ன் வெர்பா கேனும் குட்டும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? பாய்.